நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 23ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 11:30 மற்றும் 12, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 4:15 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:52 வரை அஸ்வினி, பின்பு இரவு 11:18 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று இரவு 11:18 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:52 வரை உத்திரம், பின்பு இரவு 11:18 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசினியர்கள். இன்று குடும்பத்திற்கு வேண்டியவற்றை வாங்கி போடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்மறையான சூழல்களிலிருந்து கவனத்தை தவிர்ப்பது நல்லது. நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. இன்று திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலங்கு விட கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. உண்மையானவர்கள் யார் என்பதை கண்டிப்பாக கண்டறிய முடியுங்க. இன்று உங்களுக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தாய் தந்தையருக்கு இன்று நீங்கள் உதவியாகவே காணப்படுவீர்கள். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் வேலைக்கு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கும். பெண்களுக்கு இன்று வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். காதலை பொறுத்தவரை ஏனோதனமாக காணப்படுவீர்கள். காதல் வெற்றி பெறுவதற்கு அமைதி வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. கல்விக்கான முடிவுகளில் கொஞ்சம் தெளிவாக இருக்க பாருங்கள். என்ன படிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள். பெற்றோரிடம் ஆலோசனை கேட்டு செய்யுங்கள். அவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று நீங்க எதிர்மறையான சூழல்களில் ரொம்ப கவனத்தை தவிர்க்க வேண்டும். பயணங்கள் செல்லும்பொழுது கவனமாக சென்று வர வேண்டும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. நீண்ட நாட்களாக செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. உண்மையானவர்களை கண்டறிந்து கொள்வீர்கள். இன்று வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. லாபம் சீராக இருக்க கொடுங்க. பரணி. இன்று உங்களுக்கு நிர்வாக திறமை பளிச்சிடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் சீராக நடைபெறக்கூடும். எதிர்மறையான சூழல்களில் கண்டிப்பாக கவனத்தை தவிர்க்க வேண்டும். குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். என்று உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் கச்சிதமாக கைகூடும். பணித்திறமைகளை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. ரிஷப ராசினியர்கள் தொழில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்கும். பணியாளர்கள் பணி சுமை கொடிவிடுங்க. குறைந்த அளவில் தான் பண வரவு கிடைக்கக்கூடும். உறவினர் வருகை வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். என்று சிறிய நோய் என்றாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. மருத்துவம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் காத்திருக்கின்றன, பார்த்துக் கொள்ளுங்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது மிக நல்லது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள்.
உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடிவிடும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது லாபகரமாகவே அமையும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சில சூட்சமங்களை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொண்டு வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த கொடுங்க. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதல் வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் எதையும் யோசியுங்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக எடுங்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்கள் வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்குங்க. நிர்வாக திறமை வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். புதுமை படைக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியும். வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேறுவதற்கான முயற்சிகள் சுலபமாக அமைந்துவிடக் கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். ரோகிணி. குறைந்த அளவில் பணம் ஈட்டிக் கொள்வீர்கள். உறவுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி செல்ல கொடுங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. செல்வம் செல்வாக்கு பொடிவிடும் நாளாக இருக்கக்கூடும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது லாபகரமாகவே அமைந்துவிடக் கொடுங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிருக சிரிஷம். இன்று புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். காரியங்களை மிகவும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சூட்சமங்களை எல்லாம் இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. உறவினர் வருகை வீட்டில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். பணித்திறமையை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிறிய நோய் என்றாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. மிதுனம் ராசினியர்கள். இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக்குங்க. தகுதி திறமையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபார நண்பரின் உதவியால் முன்னேற்றம் பெற கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் வர கொடுங்க. சுப நிகழ்ச்சிகளில் இன்று நீங்கள் கலந்து கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளை இன்று செய்து முடிப்பீர்கள். முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சொன்ன வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று அடுத்தவருக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது கவனமாக கொடுப்பது நல்லது. முன் யோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. நட்பு வட்டம் இன்று விரிவடையக்கூடும். அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக் கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். பயணங்களால் ஓரளவு பயனடைவீர்கள். வியாபார தந்திரங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சக நண்பர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். மனம் கொஞ்சம் தைரியமாகவே காணப்பட கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படும். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். எண்ணம் ஒன்று. சின்ன சின்ன சண்டை சச்சரவுக்கு பின்னர் காரியங்கள் ஓரளவு கைகூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் யோசித்து எதை செய்தாலும் வெற்றி இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக அனுசரித்து செல்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்றும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று மனதளவில் தைரியம் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையுங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடக்கூடும்.
மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன் பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். திருவாதிரை புதுவிதமான வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய சூழல் இருக்குங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்பட கொடுங்க. காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. புனர்பூசம் செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்கும். சொன்ன வாக்கை காப்பாற்ற கடுமையாக உழைப்பீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு இன்றி ஏற்படக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் பிரகாசிக்க கொடுங்க. இதன் காரணமாக முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். தகுதி திறமையை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனசுக்குள் உற்சாகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். உறவினர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இடையூறுகள் விலகி செல்ல கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். அளவான பண வருமானம் வந்து கொண்டிருக்கும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது மிக நல்லது. தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்க செல்வது மிக நல்லது. தேவையற்ற வீண் குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கற்பனைகளும் வேண்டாம். இன்று உங்களுடைய பிடிவாத போக்கை கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் உங்களை உதவியை நாடக்கூடுங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் இன்று புதுமையை படைப்பீர்கள். இன்று புதிய இடத்திற்கு கடையை மாற்றக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள். சந்தோஷம் கண்டிப்பாக வரக்கூடும். எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக நல்லது. இன்று உங்களுக்கு மந்தமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மனசுக்கு நீங்க கண்டிப்பாக பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை என்ன வேண்டுமோ வாங்கி போட முடியும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருப்பதாக நினைத்து மன வருத்தம் கொள்ள வேண்டாம். படிப்படியாக சரியாகும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதிலும் புதுமையை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கொஞ்சமாக பணக்கடன் பெறக்கூடிய சூழலும் இருக்கும். மனசுக்குள் ஒருவித உற்சாகம் ஏற்படக்கூடும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அடுத்தவரின் உதவி இன்று நீங்கள் நாடுவீர்கள். வியாபாரமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். இடையூறு செய்தவர்களும் விலகி செல்லக்கூடுங்க. சேமிக்கும் அளவில் பணவரவும் வரக்கூடும். பூசம் இன்று விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கற்பனை உலகில் கண்டிப்பாக மிதந்து காணப்படுவீர்கள். குழப்பங்கள் இன்று விலகி செல்லக்கூடும். வீணான விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உங்களின் பிடிவாத போக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வது நல்லது. வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. அவமானம் ஏற்படுத்தியவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது நல்லது. ஆயில்யம் இந்த திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். நிதி தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தியாக கூடும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. இன்று முக்கியமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. உங்களுடைய பிடிவாத போக்கை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று மனம் கண்டிப்பாக புகழ்ச்சியை விரும்பும். நண்பரின் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழ்நிலை குறித்து ஒரு முக்கிய முடிவு எடுப்பீர்கள். கொஞ்சமாக பணம் கடன் பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும். இன்று புது விதமான உறவுகள் நீடிக்கும். வேலை வாய்ப்பில் இருந்த சுணக்கம் கண்டிப்பாக மாறும். உங்களது வாக்கு வன்மை கண்டிப்பாக கொடுங்க. சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்துவார்கள்.
உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிட வேண்டாம். வியாபாரத்தில் லாபம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வதுதான் மிகவும் நல்லது. சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியிருக்குங்க. வேலை சுமை மிகுந்த நாளாகவே இருக்கக்கூடும். தைரியமும் ஒரு பக்கம் கூடிவிடும். எதிலும் அக்கறையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். சாதனைகளை எல்லாம் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று நினைத்த வரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. முயற்சி செய்யுங்கள், எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பயப்பட வேண்டிய சூழல் ஏதும் இல்லை. பெண்கள் என்று என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருக்குமே தவிர மற்றபடி பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை சிம்ம ராசினியர்கள் பயப்படுவதற்கெல்லாம் பெரிதாக ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து பயந்து கொண்டே இருப்பீர்கள். காதல் கைகூடுமா, கூடாதா, சரி வருமா, சரி வராதா என்ற எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். என்று மாணவர்கள் மூட நம்பிக்கைகள் கவனம் கொள்ள வேண்டாம். படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று நீங்கள் சோதனைகள் எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மந்தமாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். மனம் புகழ்ச்சியை விரும்ப கொடுங்க. நண்பரின் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பூரம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். மனம் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. லாபகரமான நோக்குடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சின்ன சின்ன இடர்பாடுகளை இன்று நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்திரம் எதிலும் வேகம் பிடிக்கும். கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். செலவுகளை மட்டுப்படுத்தி சேமிப்ப ஆசைப்படுங்கள். சேமிக்க சேமிக்க கண்டிப்பாக செல்வம் உயரும். பொறுமையாக எதையும் செய்யுங்கள். சாதனை படைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் என்று நீங்கள் எதையும் தைரியமாக செய்வது மிக நல்லது. சுய திறமையை கண்டிப்பாக வளர்த்துக்கொள்ள முடியும். பொது விஷயங்களில் அலசி ஆராய்ந்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. ஆர்வமுடன் பணியில் இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ அருளால் தொழில் உற்பத்தி வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பண பரிவர்த்தனையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சொத்து சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். புதிய திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பிள்ளைகள் மீது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தாயின் அன்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தாயின் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்க கொடுங்க. கன்னி ராசினியருக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பித்து விட்டதினால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. இருந்தாலும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாத்திரை மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக சிறப்பு. கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலமும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நம்பிக்கையை மேம்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், யோசித்து எதையும் செய்யுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவதே சிறப்பு. கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். என்ன படிக்கப் போகின்றோம் என்று முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும். முக்கியமாக மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். இறைவனை முழுமையாக நம்பி எதிலும் ஈடுபடுங்கள், அது போதும். மாணவர்கள் இன்று சக மாணவர்களை அனுசரித்து செல்வது சிறப்பு. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6.
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று பணிகளை நீங்கள் விரைவாக முடித்து காட்டுவீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் செயல்படுவது மிக நல்லது. இன்று சுய திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். பொதுவான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வீண் வாக்குவாதம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. அஸ்தம், என்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பணவரவும் சீராக இருக்கக்கூடும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து பரிமாற்றம் கண்டிப்பாக சரியாகும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் எதையும் பார்த்து கொள்ளலாம். சித்திரை, புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வீண் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிக சிறப்பு. நண்பர்கள் மூலம் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பண பரிவர்த்தனை நல்ல முன்னேற்றம் இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. என்று உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று ஓரளவு யோகமான நாளாக இருக்கக்கூடும். சிலர் இடையூறு செய்ய முயற்சிகளை மேற்கொள்வார்கள். செயல்களில் அதிக தற்காப்பை நீங்கள் பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு படிப்படியாக நிறைவேறும். பண வரவை விட சிக்கனமாக நீங்கள் செயல்படுத்தினால் மட்டுமே வரவு அதிகரிக்க கொடுங்க. தியானம், தெய்வ வழிபாடு மன அமைதியை ஏற்படுத்தும். என்று தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தாய் தந்தையாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறும். இன்று பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. உபரி பண வருமானத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். எந்த ஒரு பொருட்களையும் தன்வசப்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தைரியமுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி பெற முடியும். மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் முன் யோசனையுடன் செயல்படுவது மிக நல்லது. முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். கல்விக்கான முடிவுகளை அற்புதமாக செய்ய வேண்டும். கலந்து உரையாடலில் செய்யும் பொழுது கண்டிப்பாக பெற்றோரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். மாணவர்கள் எதிலும் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. உழைப்பின் அருமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வெகு நாளைய ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறுங்க. சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்ற அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் திரண்ட வேண்டாம். இந்த நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி பெற முடியும். சுவாதி, புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. மனசுக்குள் தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்கள் கையில் உள்ளது. விசாகம், என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். மன தெளிவும் என்று உண்டாக கொடுங்க. மாறுபட்ட சூழல் குறித்து முக்கிய முடிவு எடுப்பீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், என்ற காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். புதிய முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். பிடிவாத குணத்தை தயவு செய்து விட்டுவிட வேண்டும். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீரான முன்னேற்றத்தை கொடுக்குங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். நண்பர்கள் உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க.
தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். மாலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பேசும்பொழுது இன்று நீங்க மன திடத்துடன் இருக்க பாருங்கள். உங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி விருச்சிகம் ராசினியருக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், கண்டிப்பாக சிந்தியுங்கள், இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதுவே காதலுக்கு கை கொடுக்கும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க முடியுங்க. கணவன் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக பெண்கள் தீர்வு காண முடியும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட சந்தான பாக்கியம் கெட்ட கொடுங்க. என்று மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய கல்விகளை கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். கல்விக்கான முடிவுகளும் தெளிவாக இருக்கும். படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க அனைவரிடத்திலும் பேசி கண்டிப்பாக காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளும் மிக தெளிவாக எடுப்பீர்கள். திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க. அனுஷம் என்று கடுமையான சூழ்நிலை நிலவியது கண்டிப்பாக மாறும். மனம் இன்று தைரியமாக காணப்படுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்மறையான சூழல்களிலிருந்து கவனத்தை தவிர்க்க வேண்டும். நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இன்று திருமண முயற்சியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. கேட்டை. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கெட்டுக் கொடுங்க. மருத்துவ செலவுகள் சிறிதாக இருக்கக்கூடும். தாய் தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடுங்க. தனுசு ராசி நேயர்கள், இன்று வெளி உலக தொடர்பு விரைவடையும் நாளாக இருக்கக்கூடும். நண்பர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்து கொடுப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழித்து வளர கூடுதலாகவே மூலதனம் செய்வீர்கள். நிலவே பணம் கடைசி நேரத்தில் வசூலாகிவிடும். பணியாளர்கள் சலுகை கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். திறமையை பயன்படுத்தி எதிலும் முன்னேற்றம் அடைய முடியுங்க. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக நிச்சயம். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று அவ்வப்போது நோய்கள் வந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாலை நேரத்திற்குள் எல்லாம் சரியாகக்கூடிய சூழல் இருக்குங்க. தனுசு ராசினியர்கள் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனை மட்டும் கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனையும் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். சுய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். என்று உங்கள் மனசுக்குள் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல் திருமணத்தில் போய் முடியும், பயப்பட வேண்டாம். என்று பெண்கள் வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இல்லத்தில் கலகலப்புடன் காணப்படுவீர்கள். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று மனதளவில் இன்று தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம்.
இன்று நீங்கள் செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். கூடுமானவரை இன்று நீங்கள் பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் காரியங்கள் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். போராடும் பயணங்கள் இனிமையாக அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் மிகவும் சுறுசுறுப்பு அடையக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதம் கண்டிப்பாக நிகழும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திராடம் முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. காரியங்களை எப்படியாவது கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கடினமான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறும். யதார்த்தமாக அனைவரிடமும் பழகுவீர்கள். என்று உங்கள் கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் கூடிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று இரவு பகலாக உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். இன்று பெரிய அளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. தொடர்பில்லாத பணியில் கொஞ்சம் ஈடுபட வேண்டியிருக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை நல்வழியை கொடுக்கும். தொழில் வியாபார நடைமுறை சீராக இருக்க கொடுங்க. கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது எதிலும் நல்லது. பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்று உடல் ஆரோக்கியத்திற்கு சிகிச்சை கொஞ்சம் தேவைப்படும், பார்த்துக்கொள்ளுங்கள். எல்லாம் நல்லபடியாக படிப்படியாக நடக்கும். வீடு வாகன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆபரண சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். தாய் வழி உறவுகளுடன் தேவைப்படும் பொழுது மட்டும் பேசுங்கள். நிகழ்காலத்தில் இருப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். இன்று எதிலும் எச்சரிக்கையுடன் இருந்தால் வெற்றி இருக்கும். கற்பனை உலகில் காணப்படுவீர்கள். கண்டிப்பாக இன்று அடுத்தவர் மனம் கொடாமல் நடந்து கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் எதிலும் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். உடல் ஆரோக்கியமும் பலம் பெற கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இன்று ஓரளவு எண்ணல்கள் தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். மனோ தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் செய்ய வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று சீரான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கை உங்களுக்கு வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். முக்கிய முடிவில் நீங்க மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதளவில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். இன்று உங்களுக்கு முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முயற்சி பண்ணுங்கள், எல்லாவற்றையும் முடிக்க முடியும். அவிட்டம். மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன்கள் வரக்கூடுங்க. எதையும் தைரியமாக செய்து வெற்றி பெற முடியும். சிக்கல்களை எல்லாம் கண்டிப்பாக சரி செய்து கொள்ள முடியும். உங்களுடைய விடாமுயற்சிக்கு இன்று நல்ல பலன் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். முடியாத காரியங்களை எல்லாம் கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டி வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவர் மனம் கொணாமல் செயல்படுவது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்பில்லாத பணியில் ஈடுபட வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிறரிடம் கைமாத்தாக வாங்கிய பணத்தையும் திருப்பிக் கொடுப்பீர்கள். உங்களிடம் வாங்கிய சிலர் பணத்தையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். வீண் பேச்சுக்கள் மட்டும் வேண்டாம், வீண் பகையும் வேண்டாம். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்கும்.
தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. அத்தியாவசிய செலவுகளுக்கு இன்று நேர்த்தியாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. சத்தான ஆகாரங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாக்கு வன்மையால் வன்மை கூடிவிடுங்க. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடிவிடும். கிடைத்த வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு கொஞ்சம் தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நடப்பது எல்லாம் சிறப்பான முறையில் அணுகி வெற்றி கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். நல்ல வழியில் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக செல்லுங்க, பயப்பட வேண்டாம். கும்பராசினியர்களுக்கு கடந்த கால நினைவுகள் மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் இனிவரும் காலம் இனிமையான காலமாக கண்டிப்பாக அமையும். விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள். தயவு செய்து மூட நம்பிக்கைகள் கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயமும் செய்ய வேண்டாம். மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களிலும் கவனம் கொள்ள வேண்டாம். இன்று பெண்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்வது மிக சிறப்பு. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று காதலில் கொஞ்சம் குழப்பம் இருப்பினும் விட்டு பிடிப்பதே மிக சிறப்புங்க. காதல் கை கூடுமா கூடாது என்ற குழப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக கை கூடும், பயப்பட வேண்டாம். மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். செய்யக்கூடிய காரியங்களை மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையுங்க. அடுத்தவருடைய உதவிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முன் உதாரணமாக காணப்படுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். வீடு மாற்றம் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று பயணங்கள் கிடைப்பதற்கான சூழல் இருக்குங்க. இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கு புது புது முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சதயம். தொழில் வியாபார நடைமுறை சிறப்பாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். அளவான உற்பத்தி விற்பனை தொழிலுக்காக அமைய கொடுங்க. சிக்கன நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இன்று உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. தயவு செய்து நீங்கள் தைரியத்தை மட்டும் இழக்க வேண்டாம். போராட்டாத்தி. இந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இன்று நீங்கள் சிறு எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மனம் கொஞ்சம் தைரியமாக இருப்பது ரொம்ப நல்லது. மீனம் ராசினியர்கள் இன்று செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. வெகு நாளாக வாங்க வேண்டிய நினைத்த பொருளை வாங்க விட முடியும். மனசுக்குள் சஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. லட்சிய மனதுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அபிவிருத்தியும் ஏற்படக்கூடும். திருப்திகரமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. குடும்ப உறுப்பினர் விரும்பி கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எந்த ஒரு முடிவையும் சட்டென்று எடுப்பதற்கு கொஞ்சம் சிரமப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கண்டிப்பாக முடிக்க முடியுங்க. நல்ல விஷயங்களை மட்டும் தள்ளி போட வேண்டாம். வீடு மனை ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துவது நல்லது. முடிவில் மிக தெளிவாக எடுப்பது மிக நல்லது. காரியங்களை கச்சிதமாக செய்ய முடியுங்க. தொழிலில் உங்களுக்கு அளவான உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வாக்கு வன்மையால் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. இரவு நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். தைரியத்தை இழக்காமல் எதிலும் போராடுங்கள். கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படக்கூடும். மேலும் ராசினியர்கள் ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது சிறப்பு. அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் சுய திறமையுடன் இன்று எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று யோகமான பலனை அடைய முடியும். காரியங்களை அற்புதமாக செய்ய முடியும். முயற்சிகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். இன்று எதையும் திட்டமிட்டு எதிர்கொண்டால் வெற்றி இருக்குங்க. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. இன்று காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். பட்டும் படாமல் நடந்து கொள்ளுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள், அது போதும்.
இல்லத்தில் கலந்து பேசுவதுதான் சிறப்பான முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் சக நண்பர்களை அனுசரித்து செல்லுங்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று நீங்க யாரை பற்றியும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று கொஞ்சம் பொறுமையாக இருந்து அணுகுங்கள். சிலர் இடையூறு செய்ய முயற்சிகளை மேற்கொள்வார்கள். செயல்களில் நீங்க அதிக வேகத்துடன் செயல்படுவீர்கள். தற்காப்புகளை இன்று பின்பற்றுவது ரொம்ப நல்லது. தேவையற்ற வீண் விவாதங்களை மட்டும் தாண்ட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு என்று இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக நல்ல பெயர் கிடைக்கக்கூடும். சுய திறமை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி. இன்று எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தள்ளி போட வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு மனை வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். இன்று தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி திருப்திகரமாக இருக்க கொடுங்க. எடுக்கக்கூடிய முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். நல்ல விஷயங்கள் நோக்கி ஆர்வம் செல்லக்கூடும். இன்று எதிர்பார்த்த சுப செய்திகள் வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி. அனைவரிடத்திலும் நல்ல பேரடிப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். சுய முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இலக்குகளை படிப்படியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பண வரவு கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். இன்று கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.